மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டோட சேர்ந்து போகும். பட் மேலே போயிட்டு கீழே வந்த மார்க்கெட் மறுபடியும் மேலே போகும்போது அதே போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்ம் பண்ணாது. எந்த ஷேரை மாற்றலாம்? எது சரியான முடிவு? இதே போர்ட்ஃபோலியோ அப்படியே வச்சுக்கலாமா? புதுசாக பணம் இருந்தால் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டரா, ஷேர்ஸ் பெட்டரா, F&Oல இருக்கணுமா கூடாதா? இப்படி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இந்த மார்க்கெட்ல வரும். இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்க ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற ஹெல்ப்லைன்ல எங்க கிட்ட கேட்கலாம். விடைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. கேள்வி ரெடியா? இந்த ரேலியை எப்படி யூஸ் பண்ணும்? மார்க்கெட் February and March 15th வரைக்கும் விழுந்துகிட்டே இருந்தது. February மாசம் பூரா வீக்கா இருந்தது. March 15th வரைக்கும் கரெக்ஷன்லயே இருந்தது. பட் March 15th முடிந்த பிறகு மார்க்கெட் அடுத்த நாளே ரேலி பண்ண ஆரம்பிச்சது. இதுல என்ன ஆச்சரியம்? ஒண்ணும் கிடையாது. அப்ப ஏன் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் விழுந்தது இந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு ஃபர்ஸ்ட் 9 months ஆஃப் தி இயர்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஜனவரில இருந்து மார்க்கெட் விழுந்த வேகத்துல அவங்க போர்ட்ஃபோலியோல நிறைய ஷேர்ஸ் லாஸ்ல இருக்கு. ஸோ March 15th ஒன்று அவங்க டாக்ஸ் கட்டியிருக்கணும், இல்லை லாஸ் புக் பண்ணியிருக்கணும். நிறைய HNIs, நிறைய பேர் ஹை டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாம் இந்த லாஸ் புக்கிங் வேலையை தொடர்ந்து மார்ச் மாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. Februaryலையும் பண்ணாங்க, மார்ச்ல ரொம்ப அதிகமாக பண்ணாங்க. இதை டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். எனக்கு இதுல எல்லாம் பெரிய உடன்பாடு இல்லைங்க. நிறைய பேர் தங்களுடைய ஷேர்ஸை லோ ரேட்ல March 15th வரைக்கும் வித்தாங்க. அப்படி வித்ததுனால அவங்களுக்கு ப்ராபப்ளி டாக்ஸ் லைபிலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். பட் March 15th அப்புறம் வந்த ரேலியில அப்புறம் வாங்கிக்கலாம், இந்த ஷேர்லாம் எங்க போக போகுதுன்னு வித்துட்டு வெயிட் பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க வித்த விலைக்கு மேல இன்னைக்கு ஷேர்ஸ் இருக்கு. இதுதான் நான் இந்த மாதிரி விஷயங்களை அதிகம் விரும்பாததுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா லோ ரேட்ல வித்துட்டு அதை விட லோ ரேட் வரும்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம கையில இல்லை. மார்க்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்லை. மார்க்கெட் எப்போ நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுங்கிறது நமக்கும் தெரியாது, இல்லை நமக்கு யாராவது அட்வைஸ் கொடுத்தா அவங்களுக்கும் தெரியாது. ஸோ இந்த வாரம் நிறைய பேர் எதிர்பார்க்காத விதமாக மார்க்கெட் தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கு. பட் உங்க போர்ட்ஃபோலியோ மேலே போகுதா, எந்த அளவு மேலே போயிருக்கு அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா பார்க்கணும். உதாரணத்துக்கு January 1 உங்க போர்ட்ஃபோலியோ என்ன வேல்யூ இருந்ததுன்னு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உங்க போர்ட்ஃபோலியோ என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணுங்க. நீங்க பணத்தை வெளியே எடுத்திருந்தா அந்த பணத்தை நீங்க உங்க போர்ட்ஃபோலியோடைய கரண்ட் வேல்யூக்கு ஆட் பண்ணிக்கங்க. அப்பதான் ரியல் பிக்சர் கிடைக்கும். நீங்க பணம் போட்டிருந்தாக்கா அந்த போட்ட பணத்தை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க போர்ட்ஃபோலியோனுடைய உண்மையான ரிட்டர்ன்ஸ் இந்த வருஷம், தட் இஸ் 2025 ஆண்டு நீங்க எவ்வளவு ரிட்டர்ன் எடுத்திருக்கீங்கன்றதை நீங்க மெஷர் பண்ணணும். அது உங்களுக்கு என்ன சிக்னல் கொடுக்கும்னாக்கா, உங்க போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு மார்க்கெட்டை விட ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்லும். இன்னைக்கு உங்க போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ January 1 இன்னை வரைக்கும் வந்திருக்கிற போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் வர்சஸ் பெஞ்ச்மார்க், யூ கேன் டேக் NSE 500 ஆர் நிஃப்டி, உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க ஃபுல்லா ஒரு ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ ரன் பண்றீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஃபுல்லா மிட் கேப் போர்ட்ஃபோலியோ ரன் பண்றீங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணுங்க. பட் போர்ட்ஃபோலியோ லெவல்ல ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ லெவல்ல மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, உங்க போர்ட்ஃபோலியோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆர் வீக்னஸ் தெரிஞ்சிடும். அப்போ உங்க போர்ட்ஃபோலியோல இன்னும் ஸ்ட்ரென்த்தை கூட்டணும்னா அதை நீங்க எப்படி கூட்டுறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம். உங்க போர்ட்ஃபோலியோ ரொம்ப வீக்கா இருக்குன்னா எங்க அந்த வீக்னஸ் இருக்குன்னு பார்த்து அந்த வீக்னஸை ஸ்பெசிஃபிக்கா கலைந்து வெளியே எடுக்கணும். ஏன்னா சப்போஸ் இன்னும் சில நாட்களுக்கு மார்க்கெட் ரேலி ஆச்சுனாக்கா அந்த ரேலியில எங்கெல்லாம் உங்க போர்ட்ஃபோலியோல வீக்னஸ் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுதான்னு நீங்க பார்ப்பீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா நீங்க ஆக்சுவலா வித்து வெளியே போயிடலாம்.
அந்த டெசிஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டாக் லெவலில் யோசிச்சு எடுக்கணும். ஆனால் ஸ்டாக் லெவலில் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவு போர்ட்ஃபோலியோவுக்கு ரொம்ப 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 கிரிட்டிக்கல். இந்த ரேலி டெஃபினட்டாக போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய வீக்கர் பார்ட்ஸை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பு இல்லாமல் போனது பிப்ரவரிலையும் மார்ச்லையும் இது வரைக்கும். தட் இஸ் மார்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த வாய்ப்பு இல்லாமல் போனது. இப்போ அந்த வாய்ப்பு திரும்ப வர்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் சில வீடியோஸ்ல தொடர்ந்து நீங்க தப்புலேருந்து வெளியே வரணும்னு சொன்னேன். அதை எந்த அளவுக்கு பீப்புள் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்றது கொஸ்டின் மார்க். ஏன்னா இந்த தப்புன்ற வார்த்தையை சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் அதை டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாருமே டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா போர்ட்ஃபோலியோனா தப்பு நடக்கும். அந்த தப்பை திருத்திக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோட தான். அதை நாமே யோசிச்சு எடுத்த ஒரு முதலீட்டு முடிவா அல்லது இன்னொருத்தர் சொல்லி எடுத்ததா அதெல்லாம் முக்கியம் இல்லை. தப்பு திருத்தப்பட வேண்டும். அதிலிருந்து நம்ம ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகணுங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய முக்கியமான அப்சர்வேஷன். ரெண்டாவது, நிறைய பேர் கடன் வாங்கி ஸ்டாக்ஸ்ல பணம் போட்டிருக்கீங்க. இந்த ரேலியை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டாக்ஸை விற்று இந்த கடன் எல்லாம் அடைச்சிருங்க. நிறைய பேர் பர்சனல் லோன் வாங்கி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த லோன் எல்லாம் இந்த ரேலியை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை விற்று அடைச்சிருங்க. ஏன்னா லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மார்க்கெட் இல்லை. இந்த மார்க்கெட் லோன் தொகைக்கு மேலே ரிட்டர்ன் கொடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில பேர், அதுவும் ஆன்லைனில் வணிகம் செய்யக்கூடியவர்கள், MTF வாங்கியிருக்கீங்க, மார்ஜின் ட்ரேடிங் ஃபைனான்ஸ். இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபைனான்ஸை வாங்கி நீங்கள் ஸ்பெக்குலேட் பண்ணியிருக்கலாம் அல்லது மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ட்ரேடிங்க்கு சில ஷேர்ஸை வாங்கியிருக்கலாம். எது எப்படியோ இந்த MTF-ஐ நீங்கள் உடனடியாக அடைக்க வேண்டும். ஏன்னா மார்ஜின் ட்ரேடிங்கான ஒரு ஃபேவரபிள் சினாரியோ இப்போ இல்லை. லாங் டேர்மில் அந்த மாதிரி ஒரு சினாரியோ வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு புல் மார்க்கெட்டில் நீங்கள் மார்ஜின் ட்ரேடிங் பண்ணால் பரவாயில்ல. ஒரு பேர் மார்க்கெட்டில் போய் நீங்கள் மார்ஜின் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ மேலும் பாதிப்புக்கு ஆளாகும். ஏற்கனவே நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ரேலி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இதை திருத்திக்கிறதுக்கு. நீங்கள் முன்னாடியே MTF-ஐ மூடி இருக்கணும். மூடலைனாலும் இப்போயாவது நீங்கள் இந்த மார்ஜின் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை மூட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த ரேலியை அதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும். அது செகண்ட் பாயிண்ட். அடுத்தபடியாக போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இன்வெஸ்டர்ஸ் இந்த காலகட்டத்தில் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். நிறைய பேர் எக்கச்சக்க ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க. 50 ஸ்டாக்கு 100 ஸ்டாக்லாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கு. இது மாதிரி ஒரு சிறிய தொகைக்கு அதிக நிறுவனங்களை வச்சுக்கிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணால் அந்த போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் சக்சீட் ஆகாது. ஒரு புல் மார்க்கெட்டில் கண்மூடித்தனமாக மார்க்கெட் ஏறும்போது எல்லாமே ஏறிடும், போர்ட்ஃபோலியோ ஏறிடும், நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும். பட் ஒரு பேர் மார்க்கெட் வரும்போது பேட் ஸ்டாக்ஸ் அதிக பாதிப்பை தரும், குட் ஸ்டாக்ஸ் போதுமான பெனிஃபிட்டை கொடுக்காது. அப்போ என்ன ஆகும்னா இந்த அதிக பாதிப்பை தரக்கூடிய அந்த பேட் ஸ்டாக்ஸ் இந்த குட் ஸ்டாக்ஸ்ல வரக்கூடிய பெனிஃபிட்டை விட இன்னும் ஒரு தாக்கத்தை உருவாக்கி நமக்கு ரிட்டர்ன் இல்லாமல் பண்ணிடும் அல்லது நெகட்டிவ் ரிட்டர்னை நமக்கு உருவாக்கி கொடுத்துரும். இதுதான் சமீப மாதங்களில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இந்த ரேலி இந்த சிச்சுவேஷனை சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று நான் நினைக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை டெஃபினட்டாக குறைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாகத்தான் நான் இந்த மார்க்கெட் ரேலியை பார்க்குறேன். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை டெஃபினட்டாக நீங்கள் குறைக்கணும். குறைச்சி எவ்வளோ வச்சுக்கலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் 10 லட்சத்துக்கு கீழே போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கவங்ககிட்ட அதிகமான ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடாது. மேபி மேக்ஸிமம் 20 or 25. அதுலேயும் கன்விக்ஷன் இல்லைன்னா அதிக எண்ணிக்கையில் ஸ்டாக்ஸ் வச்சுக்க கூடாது. சப்போஸ் இந்த மார்க்கெட்டில் இந்த கம்பெனிலாம் நல்லா பண்ணாதுன்னு தோணுச்சுன்னா, விலை கொஞ்சம் ஏறி இருந்தால் யூ கேன் ஆக்சுவலி கன்வெர்ட் இட் டு கேஷ். எங்கே உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அந்த கம்பெனிஸை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க. ப்ராப்ளமில் இருக்கிற கம்பெனிஸ், போன குவார்ட்டரில் நிறைய பேட் நியூஸ் கொடுத்த கம்பெனிஸ், பேட் நியூஸ் வந்துருச்சு ஆனால் குட் நியூஸ் எப்போ வரும்னு தெரியாத கம்பெனிஸ், இப்படி வகை வகையாக நீங்கள் கம்பெனிஸை பிரிச்சுக்கோங்க. இது மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து வெயிட் பண்ணாக்கா என்ன மாறும்னு யோசிங்க. அது எப்போ மாறும்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. என்ன மாறும்னு
தெளிவா இல்லை, எப்போ மாறும்ன்றதும் தெளிவா இல்லைனாக்கா அந்த ஸ்டாக் செல். அந்த ஸ்டாக்லேருந்து நீங்கள் பணத்தை வெளியே எடுத்தாங்கன்னா இந்த ரேலியில் லிக்விடிட்டி இருக்கு, வித்தா வாங்குறதுக்கு ஆள் இருக்கு, வாங்குறதுக்கு ஆள் இருக்கும்போது தான் அந்த மாதிரி பங்குகளை விற்கணும். அந்த விலையிலேருந்து இந்த விலைக்கு வந்ததே, அப்ப இந்த விலையிலேருந்து மறுபடியும் அந்த விலைக்கு போகாதாங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்குமெண்ட் கிடையாது. அதுவும் ஒரு புல் மார்க்கெட்லேருந்து ஒரு பேர் மார்க்கெட் நோக்கி போகும்போது அந்த ஆர்குமெண்ட் நிச்சயமா போய்த்து விடும். ஸோ 52 வீக் ஹையோட இருக்கக்கூடிய அந்த ஆங்கரிங்கை நீங்க இப்ப கைவிட வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் எவ்வளவு இபிஎஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேட்டை பண்ணிட்டு அந்த இபிஎஸ்க்கு எது நியாயமான நிறுவன மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை விட கணிசமா நிறுவன மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா தென் யூ மே நீட் டு செல். வருங்கால இபிஎஸ் இன்னைக்கு இருக்கிற இபிஎஸோட குறைவா இருக்குன்னா தென் அகெயின் நீங்க விற்க வேண்டி வரும். ஸோ செல்லிங் கன்ஸ்ட்ரக்டை உருவாக்கிக்கிட்டு போர்ட்ஃபோலியோவை கிளீன் அப் பண்ண வேண்டிய ஒரு டைம் தான் இது. ஒன்று, உங்களுடைய பர்சனல் பேலன்ஸ் ஷீட்டை கிளீன் அப் பண்ணோம், கடன்களை எல்லாம் அடைத்து விட வேண்டும். முதலீட்டுக்கு செய்யப்பட்ட கடன்களை நீங்கள் அடைத்து விட வேண்டும். அது ரெண்டாவது. மூணாவது, முதலீட்டு தவறுகளிலிருந்து வெளியேற வேண்டும். நாலாவது, நிறுவன அளவில் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய நிறுவன எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, எந்த கம்பெனி இனிமே நல்லா பண்ணாது அது உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கா அப்படின்னு பார்த்து ஃபியூச்சர்ல நல்லா பண்ணாத கம்பெனிஸ்ல இருந்து பணத்தை எடுத்து நீங்க வெளியே வச்சுக்கிறீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல நல்லா பண்ணக்கூடிய கம்பெனிஸ் உங்க பார்வைக்கு வரும்போதும் அந்த கம்பெனிஸுடைய வேல்யூவேஷன் உங்களுக்கு சரி என்று தோணும் போதும் அங்க நீங்க நிச்சயமா பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது மாற்றத்திற்கான நேரம். மாறுவது நம்முடைய சொந்த விருப்பம். மாற்றம் செய்து நாம் நம்மை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போவதற்கு இந்த மார்க்கெட் ரேலி நிச்சயமா ஒரு வாய்ப்பு. இந்த மார்க்கெட் ரேலியிலிருந்து நாம என்ன பெனிஃபிட் எடுக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஒரே நாள்ல நம்ம செய்யலைனாலும் தினமும் யோசிச்சு சிறிய மாற்றங்களை நம்ம போர்ட்ஃபோலியோல பண்ணிக்கிட்டே இருந்தா ஓரிரு வாரங்கள்ல நம்ம இன்னைக்கு இருக்கிற இடத்தை விட ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போக முடியும். அந்த பிளேஸை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.